வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தன்னோட பிளான் தலைக்குப்புற ஊத்திக்கிட்டதுல பாக்கியத்துக்கு ஏக வருத்தம். ஃபுல் மேக்கப்ல கோர்ட்டுக்கு போனவங்க இப்ப பொசுக்குன்னு உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ஒரு தூணுக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்துருக்க. அவங்களோட அடிமை வீட்டுக்காரர் மாணிக்கம் தரையில உட்கார்ந்து பழைய பாட்டி மாதிரி காலை கட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு. மயில அடுத்த பக்கம் தூணுக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. ஒரு கையை விட்டா இன்னொரு கை எங்க ஓடிருமோன்னு கையை தான் புடிச்சிட்டு இருக்காங்க. மயில அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்க. நாம மேட்ரிமோனியில சொன்னதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டாங்களே பாக்கியம் அப்படின்னு அவரு சொல்ல, நாம தான் அவங்கள கொஞ்சம் லேசா எடை போட்டுட்டோம் அப்படின்னு பாக்கியம் வெறுப்பா சொல்ல, சம்பந்தி அம்மாவோட அண்ணன்கள்லாம் அவங்க பக்கம் போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையேன்னு அதிர்ச்சியோட சொல்றாரு மாணிக்கம். என்ன இருந்தாலும் தங்கச்சி இல்ல, ரத்த பாசம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, இன்னையோட எல்லாம் முடிஞ்சிடும், நாளைக்கு காலையில பேச்சுவார்த்தை நடத்தி என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு மயில சொல்ல, பாக்கியம் ஆமாண்டி இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சலுங்கிற மாதிரி ஓர பார்வையா முறைக்கிறாங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா, என் வாழ்க்கைக்கு எந்த ஒரு முடிவும் தெரியாம மறுபடியும் வந்து நிக்கிறேன் அப்படின்னு மயில சொல்ல, நாங்களும் அப்படிலாம் நடக்கும்னு நினைச்சு பார்க்கவே இல்லை மயிலு அப்படிங்கிறாங்க பாக்கியம். ஏம்மா இப்ப அவங்களுக்கு என் மேல இன்னும் தானே கோவமும் வெறுப்பும் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு மயில சொல்ல, கொஞ்ச நேரம் பாக்குற பாக்கியம் ஏதாவது பண்ணலாங்கிறாங்க. என்ன பண்ண போற? மீனா அப்பவே சொன்னா கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலான்னு சொன்னா, நீதான் கேட்கவே இல்லை. போலீஸ் கோர்ட்டுன்னு போய் இப்ப என் வாழ்க்கையே போச்சுமா போச்சு. அவங்கெல்லாம் இன்னைக்கு கோர்ட்ல என்னை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியுமா? ஏதோ ஒரு புழுவை பாக்குற மாதிரி பார்த்தாங்க அப்படின்னு மயிலு கத்தி அழுதுகிட்டு இருக்க. ஏமா நீ கொஞ்சம் அழுவுறத நிறுத்துமா அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. எப்படிப்பா, நீங்க கூட அவரு கோர்ட்ல பேசுனதை கேட்டீங்கல்ல, என் கூட வாழவே மாட்டேன்னு பிடிவாதமா எல்லாரும் முன்னாடியும் சொன்னாரு அப்படின்னு மயிலு சொல்ல, அந்த பிடிவாதத்தை நாம மாத்தி காட்டுவோம் அப்படின்னு அவங்க அம்மா நம்பிக்கையோட சொல்ல, எப்படிமா அப்படின்னு மயில கேட்டுட்டு இருக்க. டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனவங்க இப்ப அந்த கேஸுக்கு பின்னாடி அலையிற மாதிரி ஆயிடுச்சுல, அந்த டைவர்ஸ் நோட்டீஸ பத்தி இனிமே யாருமே பேச மாட்டாங்கல்ல, இப்ப அந்த விஷயமே இல்லாம போயிடுச்சுல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சரி அதனால என்ன மாற்றம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி மாணிக்கம் பார்க்க, என்னென்னமோ சொல்ற எனக்கு தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு தகரமயில் சொல்ல, இந்த கேஸ் முடியறதுக்குள்ள எல்லாமே நல்லபடியா நடக்கும் மயிலு, உன் வாழ்க்கை சரியாயிடும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி என்னைய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு இல்லம்மா அப்படின்னு மயிலு கேட்க, சொல்லுவடி சொல்லுவ, ஏன் சொல்ல மாட்ட? என் இடத்துல வேற ஒருத்தி இருந்திருந்தானா அப்ப தெரிஞ்சிருக்கும் உன் கதை, நீயாச்சு உன் வாழ்க்கையாச்சுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்திருப்பா அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மாணிக்கம் கொஞ்சம் பயத்தோட பாக்குறாரு. ஆனா உனக்காக போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு எல்லா இடத்துக்கும் ஓடிக்கிட்டு இருந்தேன்ல, அதுக்கு இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவ அப்படிங்கிற பாக்கியம் வெடுக்குன்னு அவங்க கழுத்துல இருக்க மஞ்சள் கயிறை வெளியே இழுக்க, அதுல ஒரு மஞ்சள் கிழங்கு மட்டும் இருக்கு. மாணிக்கம் அதிர்ச்சியோட பார்க்க, மா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியோட பாக்குறாங்க மயிலு. அத கையில புடிச்சுக்கிட்டு, வக்கீல ஏற்பாடு பண்ணிருந்தோம்ல, அவருக்கு எப்படி பணம் கொடுத்தேன்னு நினைக்கிற, தோ கடைசி அந்த தாலி அடமானம் வச்சுதான் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அழுகாத குறையா உதட்ட பிதுக்கிக்கிட்டு தலையை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காரு மாணிக்கம். எதுக்குடி இதெல்லாம் பண்ற, எல்லாம் உனக்காக தானே அப்படின்னு பாக்கியம் வெறி பிடிச்ச மாதிரி கத்த, எனக்காக தான் எல்லாம் பண்றேன்னு எனக்கு புரியுதுமா, ஆனா எனக்கு எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு மயில சொல்ல, கண்டிப்பா நடக்கும், நீ கவலைப்படாம இரு அப்படின்னு வெறுப்பும் சலிப்புமா பாக்கியம் சொல்ல, மயில் அழுகையை நிறுத்துறதாவே இல்ல. ஏன் பாக்கியம், எதுக்கு நாம போட்ட நகையெல்லாம் கேட்டேன்னு மாணிக்கம் கேக்குறாரு. அடுத்து கேஸ் நடத்தணும்ல, அதுக்கு பணம் வேணும்ல, அதுக்கு தான் அந்த நகையெல்லாம் கேட்டேங்கிறாங்க பாக்கியம். மயிலு தகுச்சு போய் பார்க்க, அந்த நகையெல்லாம் அடகு வச்சு வக்கீலுக்கு பணம் கொடுக்கணும்ல அப்படின்னு பாக்கியம் சொல்ல, ஓ அப்படி ஒண்ணு இருக்கான்னு யோசனையா திரும்புற மாணிக்கம் எதையோ நினைச்சுக்கிட்டு, அந்த நகைவா பாக்கியம்னு கேக்குறாரு. அதுல 8 பவுன் தங்கம் இருக்கு, அது மட்டும் இல்ல இன்னும் அந்த நகை அங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மயில திகிலடிச்சு போய் பாக்குறாங்க. அதனாலதான் அது நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடட்டும் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மயில அப்படியே உட்கார்ந்துருக்க. மாணிக்கம் யோசனையா உட்கார்ந்துருக்காரு. மயிலு எப்பாடுபட்டாவது உன் வாழ்க்கைய அம்மா காப்பாத்திருவேண்டி, இந்த அம்மாவை நம்பு, நீ அழுவாத அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, மயிலு வேகமா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு, இந்த கேஸ் முடியறதுக்குள்ள நீ உன் புருஷன் வீட்டுக்கு போயிடுவ, அதுக்கான உத்தரவாதத்தை நான் தர்றேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஏற்கனவே நம்பு நீ நாசப்படுத்திட்டமா, நீ என்னெல்லாம் பண்ண காத்திருக்கியோன்ற மாதிரி மயில அவங்க அம்மாவை ஒரு பார்வை பார்த்துட்டு பேசாம குனிஞ்சுக்கிறாங்க. பாண்டியன் வீட்டுல கோமதி இன்னும் அழுதுகிட்டே இருக்க.
சரவணன் அம்மாவை தோல்ல சாச்சி ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்காரு. அப்போ பழனி உள்ளர வர நிமிந்து பாக்குற சரவணன் வா மாமாங்கிறாரு. உட்காரு மாமான்னு சொல்ல அவரு அப்படியே சீட்டோட நுனியில மெதுவா உட்கார்றாரு. மெதுவா கோமதியோட கை மேல கைய வச்சு அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிட கோமதி மெதுவா நிமிந்து பார்த்துட்டு பழனி பழனி அப்படின்னு அழுதுகிட்டே அவரோட கையை பிடிக்கிறவங்க கன்னத்தை தடவிட்டு வேகமா அழறாங்க. அவரும் கையை பிடிச்சிக்கிட்டு நீ ஏன் இப்படி அழுவுற? அழாத. ஆமா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு கண்ணை முழுக்க வழியிற கண்ணீரோட சொல்றாங்க கோமதி. பழனியோட கை ரெண்டையும் தன்னோட கைக்குள்ள அடக்கிக்கிற கோமதி பழனி பழனி என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு கோமதி சொல்ல பழனியோட கண்கள்ல பழைய வலி தெரியுது. ஓ அக்கா உன்னை ரொம்ப பேசிட்டேன்டா. எந்த வாயால என் பிள்ளைன்னு உன்னை சொன்னேனோ அந்த வாயாலேயே உன்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன்டா அப்படின்னு கோமதி அழுதுட்டு இருக்க பழனி அதெல்லாம் மறந்துட்டு பதறாரு. ஐயோ அக்கா அழாதக்கா நீ. அக்கா இங்க பாரு அழாத நீ அப்படின்னு கண்ணு தண்ணிய கூட தொடச்சு விட முடியல. ஏன்னா அவரோட ரெண்டு கையும் கோமதியோட கையில இருக்கு. கோவத்துல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்றதுதான். நீர் அடிச்சு நீர் விலகிடுமா என்ன? அழாதக்கா அழக்கூடாது அப்படின்னு அக்காவோட முகத்தை மெதுவா நிமித்தி கண்ணு தண்ணிய தொடச்சு விடுறாரு பழனி. என்ன மன்னிச்சிடுறா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க பாண்டியன் அவர் ரூம்ல இருந்து வெளியே வந்து நின்னு பாக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கான்னு பழனி சொல்லிட்டு இருக்க. என்ன இருந்தாலும் நான் அப்படி சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு கோமதி அழுதுட்டு இருக்க பாண்டியன் அங்க சோஃபா கிட்ட வர்றாரு. பழனி எழுந்து நிக்கிறாரு. டேய் உட்காருடா அப்படின்னு பாண்டியன் அவருக்கு ஆப்போசிட்ல உட்கார அதுக்கப்புறமா உட்கார்றாரு பழனி. அதே அன்பு அதே பாசம் அதே மரியாதை அவரு எந்த விதத்திலையும் எல்லளவு கூட மாறல. மச்சான் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு பழனி கேட்க குனிஞ்சத்தெல்லாம் நிமிராம சாப்பிட்டேங்கிறாரு பாண்டியன். நடந்ததெல்லாம் நினைச்சு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மச்சான். எல்லாத்தையுமே நாம பாத்துக்கிடலாம். நாம எல்லாருமே ஒரே குடும்பமா ஒன்னா நின்று எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிடுவோம் அப்படின்னு பழனி சொல்லிக்கிட்டு இருக்க பாண்டியன் மெதுவா நிமிந்து பார்த்துட்டு மறுபடியும் தலைய குனிஞ்சுக்கிறாரு. கோமதி கண்ணீரும் ஏக்கமா பழனிய பாக்குறாங்க. எங்க அண்ணனுங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற வக்கீல் ரொம்ப பெரிய வக்கீலாம், ரொம்ப நல்ல வக்கீலாம். எப்பாடு பட்டாவது இந்த கேஸ தூள் தூள் ஆக்கிடுவாங்களாம் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க பாண்டியனுக்கு ஒரு மாதிரி சங்கடமும் தயக்கமுமா இருக்கு. பழனி என் மேல உனக்கு கோவமே இல்லையாடா அப்படின்னு பாண்டியன் கேட்க பழனி என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா பாக்குறாரு. சரவணனும் மெல்ல இப்படி கேக்குற அப்பாவை பாக்குறாரு. உங்க மேல நான் ஏன் மச்சான் கோவப்பட போறேன் அப்படின்னு பழனி பட்டுன்னு சொல்லிட எம்பிட்டெல்லாம் நான் பேசியிருக்கேன்டா உன்னை, எப்படிலாம் பேசியிருக்கேன்டா நான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாண்டியனால அவராலேயே தாங்கிக்க முடியல. ஒரு பேசின பேச்சுக்கல கண்ணை படப்படன்னு அடிச்சு கண்ணீரை மறைச்சுக்கிட்டு உருப்படாம போயிடுவேன்லாம் சொன்னேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அதெல்லாம் எதுக்கு மச்சான் இப்பங்கிற மாதிரி அவரை பார்த்துட்டு இருக்காரு பழனி. அவரும் அதெல்லாம் மென்னு முழுங்கிட்டு அதெல்லாம் நீங்க கோவத்துல பேசுனது தானே, மனசார நான் நல்லா இருக்கணும்னு தானே நீங்க எப்பவுமே நினைப்பீங்க, அது எனக்கு நல்லா தெரியும் மச்சான் அப்படிங்கிற பழனி எங்கேயோ உயர்ந்து போய் நிக்கிறாரு. கோமதிய ஆதரவா கைய நீட்டி பழனியோட சேர்ல வச்சுக்கிறாங்க. இவ்வளோத்துக்கு பிறகும் குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து நிக்கிறியேடா, உனக்கு உனக்கு ரொம்ப நிறைய பெரிய நல்ல மனசுடா உனக்கு அப்படின்னு சரியான வார்த்தை கிடைக்காம தடுமாறுறாரு பாண்டியன். சரவணனும் ஒரு மாதிரி தயக்கத்தோட பழனிய பார்த்துட்டு இருக்காரு. சாரி மாமா நானும் உன்னை தப்பா பேசிட்டேன், எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியல மாமாங்கிற தயக்கம் அவர் பார்வையிலேயே தெரியுது. எல்லா சண்டைக்கு அப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க வந்து நிக்க மாட்டீங்களா? எனக்காக நீங்க நிச்சயமா வந்திருப்பீங்க. அதே மாதிரிதான் மச்சான் நானும் வந்தேன் அப்படின்னு பழனி சொல்ல நீ எல்லாம் சாதாரண மனுஷனே இல்லடா, ரொம்ப சிறந்தவன்ற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். யாராவது எனக்கு கெட்டது பண்ணா கூட என்னால அவங்களுக்கு துரோகம் நினைக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது இம்பட்டு வருஷம் என்ன நீங்க பாத்துக்கிட்டீங்க, அது எப்படி மச்சான் நான் உங்களுக்கு துரோகம் நினைப்பேன் அப்படின்னு பழனி சொல்ல பாண்டியன் அப்படியே நொறுங்கி போறாரு. கோமதியும் எவ்வளவு கேவலமா நடந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சங்கடமா பாக்குறாங்க. எந்த காலத்திலயும் உங்களுக்கு எதிரா திரும்பணும்னு நான் நினைச்சது கூட கிடையாது அப்படின்னு பழனி சொல்ல பாண்டியன் ரொம்ப சங்கடத்தோட சரவணனையும் கோமதியையும் பாக்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சங்கடத்தோட அவரை பாக்குறாங்க. கடை திறக்கிற நாள் வரைக்கும் அந்த கடை எங்க இருக்குன்னு என் ஆத்தா சத்தியமா எனக்கு தெரியாது மச்சான். அக்கா கேட்டதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி யோசிக்க கூட செஞ்சேன். அவங்க கிட்ட கடை எங்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் போனேன். அங்க இருந்து அப்படியே நேரா என்ன கடைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க.
அங்க போன உடனேதான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான், ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க 3 பேரோட பார்வையை அவர் முகத்துல தான் இருக்கு. அந்த கடை எனக்கு வேணவே வேணான்னு சொல்லி இங்கதானே மச்சான் ஓடி வந்த. அந்த மொத்த விஷயத்துல நான் பண்ணின தப்பு ஒன்னே ஒண்ணுதான், அவங்க கடையை எங்க போட போறாங்கன்னு முதல்லயே நான் விசாரிச்சிருந்திருக்கணும். தப்புதான், அது என் தப்புதான் அப்படின்னு பழனி சொல்ல, நீதான் எந்த தப்பும் பண்ணவே இல்லையடா, உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் பாத்தியா, அதுதான் நாங்கெல்லாம் பண்ண பெரிய தப்புன்னு தொண்டை கமர சொல்றாரு பாண்டியன். அவரோட வாய்ஸே மாறிடுச்சு. கோமதியும் சரவணன் ஒரு ஏக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. ஏய், உன் அம்மா நீ கடை திறக்கிறத பத்தி பேசினப்போ நான் உனக்கு சொந்தமா கடை வச்சு தர்றேன்னு தாண்டா உன் அம்மா கிட்ட சொன்னேன். இல்ல ஒருவேளை நீ கடை திறக்கிற விஷயத்த பத்தி உன் அம்மா சொல்லாம இருந்திருந்தா கூட கண்டிப்பா நானே உனக்கு கடை வச்சு கொடுத்துருப்பேன்டா. நானும் பல வருஷமா சுயமா முன்னேறணும்னு தாண்டா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, தெரியும் மச்சான் அப்படிங்கிறாரு பழனி. எல்லாருக்கும் தான் தெரியுமே, நம்ம கதிர் டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறேன்னு எல்லார்கிட்டையும் சொன்னப்ப முதல்ல முடியாதுன்னு தாண்டா சொன்னேன். நீ டிராவல்ஸே வைக்க கூடாதுன்னு அவன்கிட்ட நான் சண்டை போடல. கடைசியில் அவன் சொன்னது நியாயம்னு புரிஞ்சுக்கிட்டு நானே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து டிராவல்ஸ் ஆரம்பிச்சு கொடுத்து அவனுக்கு பண்ணி கொடுத்தேன் இல்லைங்கிறாரு பாண்டியன். ஆமான்னு தலையாடுறாரு பழனியும். ஒருவேளை அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லாம டிராவல்ஸ் ஆரம்பிச்சிருந்தான்னாலும் கண்டிப்பா நான் அவன் மேல கோவப்பட்டிருப்பேன்ல. ஏய், எனக்கே உன் இடத்துல சரவணனோ கதிரோ செந்திலோ யாரா இருந்திருந்தாலும் இப்படிதான் நடந்திருந்திருப்பேன் அப்படிங்கிற பாண்டியன் கோபி, அதாங்க பாக்யலட்சுமி கோபியை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்துறாரு. ஏன்னா கோபிக்கு கொடுத்த வாய்ஸை இப்ப பாண்டியனுக்கு மாத்திட்டாங்க. பழனி, நம்ம குடும்பத்துல இருந்து உன்னை நான் என்னைக்குமே தனியா பிரிச்சு பார்த்ததே இல்லடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, உடனே கோமதியும் ஆமாண்டாங்கிற மாதிரி கண்ணீரோட தலையாட்டுறாங்க. நீயும் என் குடும்பத்துல ஒருத்தன் தான்டா, என் பிள்ளைங்கள்ல நீயும் ஒருத்தன் தான் இப்ப வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே சங்கடமும் தயக்கமா சொல்ல, கோமதி கண்ணீரோட ஆமாமான்னு தலையாட்டிட்டு இருக்க, நீங்க இதெல்லாம் சொல்லணுமா என்ன அப்படிங்கிறாரு பழனி. டேய், நீ நல்ல வேண்டா, உன் நல்ல மனசுக்கு நீ என்னைக்குமே நல்லா இருப்படா, உன் கடையும் நல்லா இருக்கும் அப்படின்னு பாண்டியன் கண்ணில் கண்ணீரோட நிறைஞ்ச மனசோட முகம் முழுக்க ஒரு நிகழ்ச்சியோட பார்த்து சொல்றாரு பழனிய. பழனி அப்படியே பார்த்துட்டு இருக்க, நல்லா இருப்படா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பழனி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம உதட்ட கடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. கோமதியும் கண்ணறிந்த கண்ணீரோட பார்த்துட்டு இருக்க, சரவணனும் குற்ற உணர்ச்சி நெகிழ்ச்சியுமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க வேல்ஸ் குடும்பத்துல எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, வடிவும் மாறியும் பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வர, வாமா அப்படின்னு முத்துவேல் கூப்பிட, வாங்க தன்னை வடிவம் கூப்பிடுறாங்க. தண்ணி குடிங்கன்றாங்க வடிவு. வர்ற பாட்டி எல்லாரையும் அப்படியே ஒரு பார்வை பார்க்க, அப்படியே போட்டோவுக்கு போஸ் கொடுக்குற அப்பாவி குழந்தை மாதிரி உட்கார்ந்துருக்காரு சக்திவேல். அடுத்து அவங்க பார்வை குமரவேல் கிட்ட போக, என்ன பார்த்தா என்ன பார்வை இதுங்கிற மாதிரி பாக்குறாரு அவரு. என்னம்மா எங்களையே பார்த்துக்கிட்டு நிக்கிற அப்படின்னு முத்துவேல் கேட்க, அவங்க பார்வை முத்துவேல் கிட்ட வருது. உட்காரு அப்படின்னு அவரு சொல்ல, மெதுவா சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க பாட்டி. உட்காராத்தான்னு சக்திவேலும் சொல்ல, மெதுவா சேர் கிட்ட வர்றாங்க. அந்த சாம்பார் எடு மாதிரி அப்படின்னு வடிவு கேட்க, அவங்க ஒரு ஹாட் பாக்ஸை நகர்த்தி விடுறாங்க. பாட்டி மெதுவா உட்காருமா அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அவங்க நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி சேர்ல நல்லா உட்காடுறாங்க. என்ன அப்பத்தா, உள்ளார தாத்தா கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா, உங்க முகத்துல ஒரு பூரிப்பு தெரியுது அப்படின்னு குமரவேல் ரொம்ப சந்தோஷமா கிண்டல் பண்றாரு பாட்டிய. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே என் பேரன் அப்படின்ற பெருமை முகத்துல மின்ன ஆமான்னு தலையாட்டுறாங்க பாட்டி. இத பாக்குற கேக்குற சக்திவேலும் முத்துவேலும் மெதுவா சிரிக்கிறாங்க. ஆமாப்பா, வருஷ கணக்கா நான் அந்த மனுஷங்கிட்ட புலம்பிக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா இன்னைக்கு ரொம்ப மன நிறைவோட பேசினேன்ப்பா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க, எனக்கு தெரியும் அப்பத்தா அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு குமரவேல். அப்படின்னு பாட்டிய கிண்டல் பண்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிக்க, ஏன் அத்தா, உன் பிள்ளைங்க நாங்க உன்னைய தாங்குன்னு தாங்குறோம், சந்தோஷமா தான் வச்சிருக்கோம். சாமி கிட்ட போன மனுஷனை நிம்மதியா இருக்க விடாம ஏன் அத்தா அவர்கிட்ட போய் புலம்பிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சக்திவேல் கேக்குறாரு. இல்லப்பா, இனிமே நான் புலம்பவே மாட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, அவரு நிறைவான சிரிப்போட சரின்னு தலையாட்டுறாரு. முத்துவேலும் ஈ அப்படின்னு பொம்மை மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. சந்தோஷம் அத்தாங்கிறாரு சக்திவேல். கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி இம்புட்டு நாளா நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்துருச்சுல்ல, இனி நான் புலம்பவே மாட்டேன். என்னதான் தங்கச்சி மேல ஜென்ம பகன்னு சொன்னாலும் அவளுக்கு ஒண்ணுன்னா போய் நின்னீங்கல்ல அப்படின்னு பாட்டி அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. சக்திவேல் ஆமா அத்தான்ற மாதிரி லைட்டா மீசையை தடை விட்டுட்டு இருக்காரு. முத்துவேல் சிரிப்போட அம்மாவை பார்க்க, பாட்டி ரொம்பவே அழுகையோட, என் பேத்தி ராஜு மேல எம்பிட்டு கோவமா இருந்தீங்க, பகையெல்லாம் பார்க்காம அவளுக்காக அந்த வீட்டை படியல மிதிச்சீங்கல்ல, போதும்பா போதும் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு
கண்கள்ல வழியிற ஆனந்த கண்ணீரை தொடச்சுக்கிட்டு போதும் போதும் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த கையவே முட்டு கொடுத்து முகத்தை வச்சுக்கிறாங்க பாட்டி. இது போதும், நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் 2 குடும்பமும் அடிச்சுக்கிட்டே கிடப்பீங்களோன்னு நினைச்சேன். நீங்க ஒத்துமையா இருக்கிறத பார்க்கவே முடியாதோன்னு பயந்துகிட்டு கிடந்தேன். இப்போ என் கவலையெல்லாம் தீந்துருச்சுப்பா, என் கவலையெல்லாம் தீந்துருச்சு அப்படின்னு பேச ரொம்ப தடுமாறிக்கிட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. 2 குடும்பமும் ஒட்டாம போயிடுமோங்கிற கவலையே எனக்கு இல்லப்பா, இல்ல அப்படின்னு பாட்டி விசும்பி விசும்பி அழுதுட்டு இருக்க. அம்மா, என்னதான் இருந்தாலும் கோமதி எங்க கூட பிறந்த தங்கச்சி அப்படின்னு முத்துவேல் சொல்ல அண்ணனைய பார்த்துட்டு இருக்காரு சக்திவேல். ராஜி இந்த வீட்டு வாரிசு அப்படின்னு முத்துவேல் சொல்ல அவரை கனிவோட பாத்துட்டு இருக்காங்க வடிவு. அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல அப்படின்னு முத்துவேல் சொல்ல சக்திவேல் ஈன்னு அழகா சிரிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போனோம், கூடவே நின்னோம். அதுக்காக 2 குடும்பமும் சேர்ந்துருச்சு. இத்தனை நாளா இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல அப்படின்னு முத்துவேல் சொல்ல பாட்டி அப்படியே அழுகையோட பாத்துட்டு இருக்காங்க. என்ன இது வேதாளம் குறுக்க திரும்புது அப்படிங்கிற மாதிரி மாறி பாத்துக்கிட்டு இருக்காங்க. வடிவம் கொஞ்சம் திகைச்சு போய் பாக்குறாங்க. அட்டகாசமா சிரிக்கிற சக்திவேல் அப்படி சொல்லுங்கண்ணே. ஆத்தா, கோமதி வெளியே வந்துருச்சு, ராஜி வெளியே வந்துருச்சு, அதோட பிரச்சனை முடிஞ்சது, அம்பட்டு தான். இனிமே அவங்க யாரோ நாம யாரோ அப்படின்னு சக்திவேல் சொல்ல என்னடா நீங்க, என்ன டிசைன்டா நீங்கன்ற மாதிரி பாக்குறாங்க பாட்டி. ஆத்தா, நாளைக்கே போய் பரதேசிய மச்சான்னு கூப்பிடுவோம்லாம், கனவு காணாதா ஆத்தா அப்படிங்கிறாரு சக்திவேல். வேண்டாம் ஐயா, வேண்டாம், நீ போய் கூப்பிட வேண்டாம். அந்த மனுஷன் முகத்தை கூட நீ பார்க்க வேண்டாம். ஆனா 2 நாளா சோறு தண்ணி இல்லாம அலைஞ்சிங்கல்ல அப்படிங்கிறவங்க பேச முடியாம போதுன்ற மாதிரி கைய காமிச்சு நெஞ்சில கைய வச்சு எனக்கு அது போதும் ஐயா, அது போதும். என்னதான் வெளியே அடிச்சுக்கிட்டாலும் சண்டை போட்டுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள கூட பிறந்தவ மேல பாசம் இருக்குன்னு காட்டிட்டீங்கல்ல, போதும்யா, இந்த கிழவிக்கு அதுதான்யா வேணும் அப்படின்னு நெஞ்சில கைய வச்சு நிறைவா சொல்றாங்க பாட்டி. இந்த நிம்மதி தான்யா எனக்கு வேணும் அப்படிங்கிற பாட்டி பட்டுன்னு கையடிச்சு கும்பிட்டு ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற பாட்டி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு முத்துன்னு கூப்பிட்டுக்கிட்டு அவர் பக்கம் திரும்புறாங்க. ஏய்யா முத்து, ஒருத்தி இல்லப்பா, 2 பொண்ணுங்க, 2 அம்மாங்க அப்படிங்கிற பாட்டி அப்படியே வடிவை பார்க்க வடிவும் வேதனையோட பாட்டியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க பிள்ளைங்களை நினைச்சு அப்படியே உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருந்தோம் அப்படின்னு பாட்டி சொல்ல முத்துவேல் வடிவை பார்க்க வடிவு மெதுவா தலையை குனிறாங்க. எங்க 2 பேர் மனசுலயும் பாலை வார்த்துட்டீங்கப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல நன்றியோட பாட்டிய பாக்குறாங்க வடிவு. ஆமா சூப்பர்ல அப்படிங்கிற மாதிரி மாரியும் பாக்குறாங்க. நான் வெளியே சொல்லிட்டேன், ஆனா பாவம் வடிவு, அவ வெளியில சொல்லலனாலும் அவ மனசுல எல்லாமே ஓடிக்கிட்டு தான்ப்பா இருக்கும், ஓடிக்கிட்டு தான்யா இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல வடிவும் லைட்டா உடைஞ்சு போய் கண்ணீர் விட ஆரம்பிச்சிடுறாங்க. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அப்படியே புடவை தலைப்புல நாசூக்க தொடச்சுக்கிறாங்க. அப்பா, வம்பு சண்டைக்கு மட்டும் இல்ல, நல்ல விஷயத்துக்கு முன்னாடி போய் நிப்பேன், சொந்தத்துக்கு தோள் கொடுப்பேன்னு என் பேரை நீயும் காட்டிட்டப்பா, போதுண்டா, இதை விட வேற எதுவுமே எனக்கு வேணாண்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கப்பா, நல்லா இருப்பீங்க, எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு பாட்டி ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு வாழ்த்திட்டு இருக்க வீட்டுல இருக்க எல்லாருமே ஒரு நிறைவும் நிம்மதியும் சிரிப்புமா பாட்டிய பாத்துட்டு இருக்காங்க. பாட்டி கடகடன்னு கண்ணுல வழியிற கண்ணீரை தொடக்கிறாங்க. ஆபீசர் செந்தில் குவார்டர்ஸ்ல அவர் வீட்டு சோஃபால உட்கார்ந்து இருக்காரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா மீனா அவருக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க ரொம்ப பக்குவமா கொண்டு வந்து கொடுத்த வெறும் டம்ளரை அவரு லொட்டுன்னு வச்சிடுறாரு. நடந்ததையே யோசிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தா கஷ்டமா தான் இருக்கும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு நம்ம மனசை தேத்திக்க வேண்டியதுதான், வேற என்ன பண்றதுன்னு விரக்தியோட பேசுறாங்க மீனா. என் அண்ணனுக்கு அடி மேல அடி, எந்த தப்புமே செய்யாத கதிர், ராஜி, அரசின்னு எல்லாரையுமே ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டாங்களே அப்படின்னு செந்தில் சொல்ல அவங்க இந்த அளவுக்கு போவாங்கன்னு நானே எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க மீனா. நீ போய் அவங்கள பார்க்க போனியே, அப்ப இத பத்தி எதுவுமே சொல்லலையா அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. இல்லங்க அப்படின்னு மீனா சொல்ல நீ ஏதாவது ஐடியா கொடுத்தியா அப்படின்னு செந்தில் கேட்க மீனா அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மொத்தமா அவங்கள குடும்பத்தோட தூக்கி உள்ளர வச்சா வழிக்கு வந்துருவாங்கன்னு சொன்னியோ அப்படின்னு செந்தில் கேட்க, ஏங்க அதெல்லாம் இல்லைங்க, நான் ஏங்க அப்படிலாம் சொல்ல போறேன், நம்ம குடும்பத்துக்கு நானே துரோகம் பண்ணுவேனா, என்ன பேச்சு பேசுறீங்க அப்படின்னு எரிச்சலோட கேக்குறாங்க மீனா. என்கிட்ட பேசும்போது அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஐடியா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அது ட்ரிகர் பண்ணியிருக்கும் போல அவங்கள அப்படின்னு மீனா சொல்ல, அப்புறம் அவங்க பண்ணின வேலைக்கு வேற என்ன எதிர்பார்க்கறாங்களாமா, மாலை மரியாதையோட போய் அவார்டை தூக்கி கொடுப்போம்னு நினைச்சிட்டு இருக்காங்களா
அப்படின்னு கோவப்படுற செந்தில், இதுக்கு முன்னாடி அரசி மூலமா ஒரு பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனைக்கு அவளை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அம்புட்டு யோசிச்சாங்க. இப்ப சம்பந்தமே இல்லாம இந்த பிரச்சனைக்காக அவளை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக வச்சுட்டாங்களே, இனி கோர்ட்டுக்கு வேற போகணும். படிக்கிற புள்ள மீனாவ கூட படிக்கிறவங்க வேற என்னெல்லாம் சொல்லுவாங்க. இனிமே அப்பாவால நிம்மதியா கடையில வேலை பார்க்க முடியுமா, இல்ல அம்மாவால தான் நிம்மதியா வீட்டுல இருக்க முடியுமா அப்படின்னு குடும்பத்தை நினைச்சு ரொம்ப அக்கறையா கவலைப்பட்டுட்டு இருக்காரு செந்தில். உங்க கவலை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது, நாம எல்லாத்தையுமே சரி பண்ணலாம் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன நினைச்சாங்க அவங்க? மிரட்டி திரும்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்துடலாம்னா? மிரட்டி அவங்க வீட்டுக்குள்ள வேணும்னா வரலாம், அண்ணனோட மனசுக்குள்ள திரும்ப வர முடியுமா? முடியாதுங்கிறாரு செந்தில். ஆரம்பத்துல இருந்தே அந்த குடும்பமே எதையுமே யோசிக்காம தான் செஞ்சிட்டு இருக்காங்க போல அப்படின்னு மீனா சொல்ல பெருமூச்சு விடுற செந்தில், ஆனா இருந்து இருந்து எப்படிப்பட்ட பொண்ணை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தியா? இப்படிப்பட்ட ஒருத்தங்களை தான் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்பா உனக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு, என்ன கொடுமைங்கிறாரு செந்தில். பழசெல்லாம் பேசுறதுக்கான நேரம் இது இல்லைங்க, அடுத்தது நாம என்ன பண்ணலான்னு தானே நாம யோசிக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல, அடுத்தது என்ன? இந்த கேஸ் ஒரு பக்கம் போகும், என் அண்ணனோட டைவர்ஸ் கேஸ் இன்னொரு பக்கம் போகும், சீக்கிரம் சரியாகணும். 2 கேஸுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே எங்க அண்ணனுக்கு பொண்ணை பார்த்து ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, இதெல்லாம் எப்ப நடக்க போகுதுன்னு தெரியல, இருந்தாலும் நடந்தா நல்லதுதாங்கிற மாதிரி மீனா பாக்குறாங்க. இந்த 2 நாள்ல நரக வேதனை அனுபவிச்சிட்டேன் மீனா, நினைக்கும் போதே கையெல்லாம் நடுங்குது அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனா மெதுவா செந்திலோட கையில எடுக்கிறாங்க. அவங்க அவரோட கைய பிடிச்சிக்க செந்தில் அவரோட கையையும் மீனாவையும் பாக்குறாரு. அப்படியே மெதுவா மீனாவோட தோல்ல சாஞ்சிக்கிறாரு. மீனாவும் அவருக்கு ஆறுதலா தன்னோட தலையை அவர் தலைமையில சாச்சிக்கிறாங்க. இப்படி எல்லாத்தையுமே தலைகீழ புரட்டி போட்டுட்டாங்களே மீனா, என்னால ஜீரணிக்கவே முடியல, இனிமே நம்ம குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு செந்தில் ரொம்ப வருத்தமா சொல்ல, நம்ம குடும்பத்துக்கு எதுவும் ஆகாது, எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் முடியும், நாம சந்தோஷமா இருப்போம், நீங்க கவலைப்படாம நிம்மதியா இருங்க அப்படின்னு மீனா நம்பிக்கையோட சொல்லிட்டு அவரோட முகத்தை பார்க்க தோல்ல இருந்து நிமிந்து மீனாவோட முகத்தை பார்க்குறாரு. அவரோட முகத்தை தன்னோட 2 கையாலையும் எடுத்து எல்லா நேரத்திலையும் எந்த இடத்துலையும் நான் உங்களுக்கு ஆதரவா இருப்பேன்னு நெத்தியில அழுத்தமா ஒரு முத்தம் கொடுக்குறாங்க மீனா. அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்க இவங்களே அவரோட தலையை தன்னோட தோல்ல சாச்சிக்கிறாங்க. 2 பேருமே விடை தெரியாத கேள்விக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா பார்த்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.